Hello children. Yes, last class I also told to you articles. No, yes. Here also we see about articles a and the. And last classes a and the. Then articles எப்போ யூஸ் பண்ண definition கொடுத்திருக்கேன். Once here also once again I say listen carefully. Okay va? So and first one a. So articles we use before noun. So noun க்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் articles யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So first என்ன பார்க்க போறோம் a article எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்ப்போம். So use consonant sound words before consonant sounds. Before consonant sounds. Next and. When do you write and before vowel sound letters? Before vowel sound letters and or vowel sound words. Before vowel sound letters or vowel sound words. So a letter எப்போ யூஸ் பண்ணி a article எப்போ யூஸ் பண்ணுவோம் before consonant sound letters words or letters. Next and letter we use பண்ணுவோம் before vowel sound or letters. Okay, so what about consonant sound? What about vowel sound? You know vowels? What are the vowels? A, E, I, O, U. These are the vowels, no? So these 5 letters are called vowels. Remaining 21 letters are called consonants. You know? Already you know. Yes. So இதெல்லாம் நம்ம vowels சொல்றோம். vowel sound words. vowel sound இதுதான் vowel sound. இது consonant sound எப்படி செப்பரேட் பண்றோம் அப்படினா vowel sound இன்னும் உயிரெழுத்துக்கள் தமிழ் உயிரெழுத்துக்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆ ஆ இ ஈ. So லாஸ்ட் எங்க வரைக்கும் ஔ வரைக்கும் இல்லையா? So இது ஆ இ ஈ உ ஊ ஏ I, O, how. So the உயிரெழுத்துக்கள் sound இந்த vowel letters இந்த read பண்றப்போ vowel letters நான் சரியா sometimes வந்து consonant letters வந்துருக்கும். பட் அது வந்து நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? vowel sound கொடுக்கும். சரியா? ஸோ ஒரு லெட்டரையோ ரீட் பண்ணும்போது vowel sound வந்துச்சுன்னா அதுதான் உயிரெழுத்துக்கள் sound வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? vowel sound சொல்றோம். உயிரெழுத்துக்கள் சொன்னா இதுதான் இதுல இருந்து ஆல இருந்து ஆ வரைக்கும் சவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? உயிரெழுத்துக்கள் சொல்றோம். நெக்ஸ்ட் vowel sound இதெல்லாம் சொல்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் APPLE apple. You see, listen children. You see here what letter given here? A letter. A is a vowel letter, consonant letter. Vowel letter no. Here see vowel letter. So if the word read பண்ணுங்க apple. So read பண்ணுங்க சொல்றது apple ஆ சொல்றதா. So அப்புறம் என்ன யூஸ் பண்ணனும்? an apple. Okay. Next one banana. You read this word also banana ba. So ba வந்து உயிரெழுத்துக்கள் சவுண்ட்ல இருக்கா? இ சவுண்ட் என்ன சொல்றது? ba சொல்றது. So அது வந்து உயிரெழுத்துக்கள் கிடையாது. உயிரெழுத்துக்கள் சவுண்ட் இல்ல. So அதனால அது வந்து vowel sound இல்ல. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்கள் vowel sound எதை சொல்றோம்னா vowels உயிரெழுத்துக்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? vowels உயிரெழுத்துக்கள் vowel sound அப்படினா தமிழ்ல இருக்க ஆ கா இ கி உயிரெழுத்துக்கள் லெட்டரோட சவுண்ட் வந்தாதான் அது vowel sound. அது தவிர எந்த சவுண்ட் வந்தாலும் அது consonant sound. ஓகே? சோ இங்க பாருங்க banana. சோ vowel sound இல்லையா? சோ அப்ப என்ன ரைட் பண்ணனும்? a banana. ஓகே? சோ அப்ப எப்படி ரைட் பண்ணனும்? a banana. Next one orange. For example egg. Another example egg வச்சுக்கலாம். EGG egg. E is a vowel letter or consonant letter? Vowel letter. Next sound also which sound come here? Egg. A sound. A I E A sound வருதா? egg. So which article right here? An egg. Okay. Next one X-ray. Next one என்ன ரைட் பண்ணலாம்? X-ray. Listen children. இந்த word read பண்ணுங்க X-ray. X-ray என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சோ நம்ம இமேஜின் அடிபட்டுச்சு அப்படினா நம்ம ஒரு போட்டோகிராஃபி மாதிரி எடுப்பாங்க. சோ நம்மளோட உள்ளுறுப்புகளை போட்டோ பண்ணி காமிக்கிறத நம்ம எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ X-ray இத ரீட் பண்ணி பாருங்க X-ray. சோ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சவுண்ட் வருது? X. So X ன்னு சொல்றப்ப என்ன சவுண்ட்
அப்போ எப்படி ரைட் பண்ணணும் an stay அப்படி ரைட் பண்ணணும் ஓகே ஸோ சம்டைம்ஸ் கான்சோனன்ட் லெட்டர் வந்திருக்கும் வவல் லெட்டர் வந்திருக்காது ஆனால் அதோட சவுண்ட் எப்படி இருக்கும் வவல் சவுண்டாக இருக்கும் ஸோ கான்சோனன்ட் லெட்டர் வந்திருந்தாலும் அதை ரீட் பண்ணி பார்க்குறப்போ வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் an தான் ரைட் பண்ணணும் சம்டைம்ஸ் வவல் லெட்டர் வந்திருக்கும் ஆனால் கான்சோனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் a தான் ரைட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் uniform. Listen children. Uniform. You see here U is a vowel letter or consonant letter? Vowel letter. U is a vowel letter. But the sound enna sound varudhu U vowel letter enna sound varudhu U sound uniform U sound varudhu so vowel letter da but another sound varudhu consonant so how do you write yeah uniform okay so the vowel letter irukku appdi soltீங்கன்னா ரைட் பண்ண கூடாது and ரைட் பண்ண கூடாது எப்பவுமே vowel letter இருக்கு சொல்றது vowel letter மட்டும் பார்க்க கூடாது என்ன பார்க்கணும் vowel sound consonant sound தான் பார்க்கணும் next articles ரைட் பண்றப்ப sound தான் important not important vowel letters okay vowel letter consonant letter முக்கியம் கிடையாது sound தான் முக்கியம் ஏன்னா இப்ப uniform so u இருக்கு u வந்து vowel letter தானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க and uniform ரைட் பண்ணுவீங்க that is wrong okay that is wrong because here u is a vowel letter but this sound which sound consonant sound u sound uniform u sound so how do you write a na write பண்ணனும் a uniform write பண்ணனும் next பாருங்க umbrella so என்ன கொடுத்திருக்காங்க umbrella okay everyone umbrella u is a vowel letter or consonant letter vowel letter u is a vowel letter here also u vowel letter here also u vowel letter but here you take which sound here you take which sound u sound here you take which sound u sound uniform here you take which sound a sound umbrella umbrella so a sound varudhu so how do you write an umbrella okay so here also u letter here also u letter uniform umbrella inge u letter da irukku inge u letter da irukku but inge u வந்து u என்ன sound எடுத்துக்குது u sound uniform u sound inge u என்ன sound எடுத்துக்குது a sound umbrella so here uniform here an umbrella are you understand all are clear children so நீங்க என்ன பண்ணணும் vowel letter consonant letter பார்க்க கூடாது consonant sound vowel sound மட்டும் தான் பார்க்கணும் ஓகேவா are you understand okay next a and an so a and an என்ன மீனிங் அப்படினா a and an so இத நம்ம என்ன சொல்லுவோம் only one so only a apple sorry an apple ஒரே ஒரு ஆப்பிள் a pencil so a pencil so எனக்கு pen இருக்கு p is a vowel letter or consonant letter then sound which sound come here pen first sound so this is consonant letter and consonant sound also so how do you write a pen okay so அப்ப a pen அப்படினா ஒரே ஒரு pen அப்படினு so அப்ப a and an என்ன மீனிங்னா ஒண்ணே ஒண்ணு அப்படி ஒண்ணே ஒரு ஒண்ணுன்றத மென்ஷன் பண்றதா நம்ம a and an யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா okay children next you see last article what the is the next you know one thing I forgot a and an இத வந்து என்ன சொல்வாங்க அப்படினா indefinite article னு சொல்வாங்க ஓகேவா என்ன சொல்வாங்க indefinite article next the is a definite article the என்ன சொல்வாங்க definite article ஓகேவா so a and an indefinite article the is a definite article so two types of article given in grammar first indefinite article what a and an definite article the ஓகேவா so here is about definite article the பார்க்க போறோம் so the எந்த பிளேஸ்லனா the யூஸ் பண்ணனும் அப்படி ஓகேவா so the first one listener is already aware of இதுக்கு என்ன மீனிங் அப்படினா ஒரு டைம் ஒருத்தர பத்தி சொல்லிட்டாங்க ஒரு நவுன் ஒரு நவுன்
சொல்லிட்டாங்க அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப எப்படி சொல்லுவாங்க ஏ ஆர் ஆட் யூஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க ஓகேவா ஏ ஆர் ஆட் யூஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் அகைன் அதை சொல்றப்ப நீங்க அகைன் திருப்பி ஏ அண்ட் ஆட் யூஸ் பண்ண போகுது ஏன்னா ஏ ஆர் ஆட் என்ன மீன் சொல்லிருக்கேன் ஒன்று சொல்லிருக்கேன்னா ஸோ திருப்பி அகைன் இதை பற்றியே தான் இந்த ரவுண்டை பற்றியே தான் சொல்கிறாங்க அப்படின்னா அகைன் நம்ம ஏ அண்ட் ஆட் யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் ஒன்று அப்படி இன்னொன்று வந்துடும் இல்லையா ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணால் த யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவரை பற்றி சொல்கிறாங்க ஏ ஃப்ளவர் ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் திஸ் இஸ் வெரி க்யூட் ஸோ அப்படி சொல்கிறப்ப ஒன் டைம் எ ஃப்ளவர் பற்றி சொல்லிட்டு அகைன் இந்த ஃப்ளவரை பற்றி சொல்கிறப்ப த ஃப்ளவர் அப்படின்னு ட்ரை பண்ணி ஓகேவா த ஃப்ளவர் அப்படின்னா த ஃப்ளவர் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ஃப்ளவரை பற்றி தான் இங்கேயும் சொல்கிறாங்க அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும் த ரைட் பண்ணிக்கணும் இதே ஃப்ளவரை பற்றி தான் இங்கேயும் சொல்கிறாங்க அதனால த ஃப்ளவர் சொல்லிட்டாங்க சொல்லணும் அதில் என்ன சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னா அகைன் அவங்க சொல்கிறதுக்கு த யூஸ் பண்ணி சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் noun that has only one kind noun that has only one kind noun that only one kind means the word next the word has only one kind the word அப்புறம் இந்த உலக அதிசயம் சொல்றா வேர்ட் வண்டர் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் த யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் த எர்த் சன் மூன் stars so how many earth we have நமக்கு எத்தனை earth இருக்கு only one earth தான் இருக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் சன் எத்தனை சன் இருக்கு ஒரே ஒரு சன் தான் இருக்கு so next moon also only one kind next stars also stars வந்து only one சொல்ல முடியாது நிறைய stars இருக்கு ஓகேவா சோ இது நான் அப்படி சொல்றேன் நெக்ஸ்ட் only one kind வேர்ல்ட்ல ஒண்ணே தான் அப்படின்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணனும் the earth the sun the moon so the mention பண்ணிட்டாலே பர்టిక్యులரா குறிப்பிட்டு ஒண்ணே மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படினு அர்த்தம் சோ அப்ப இதுல எனக்கு ஒண்ணே தான் இருக்கு அப்ப வவல் லெட்டர் இருக்கு இந்த வவல் சவுண்ட் வருது அப்படின்றதுக்கு நான் ஆன் ரைட் பண்ண கூடாது the earth தான் ரைட் பண்ணணும் because ஏனா the word has only one earth one ஒரே ஒரு பூமி தான் நமக்கு இருக்கு இல்லையா சோ அந்த பூமியில தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு இந்த உலகம் ஃபுல்லா இருக்கவங்க அங்க தான் இருக்கோம் இல்லையா சோ அப்ப the earth next sun the அங்க ஒரு sun நமக்கு ஒரு ட்ரேசஸ் ஆகுதா ஒரே ஒரு sun தானே இந்த ஒரு sun தான் நமக்கு வேர்ல்ட் ஃபுல்லா நமக்கு தெரியுது இல்லையா சோ the sun next moon also only one moon so the moon அப்படி ரைட் பண்ணுங்க இங்க வவல் சவுண்ட் கான்சனன்ட் சொன்னா பார்க்க கூடாது ஏன்னா the word has only one டைம்ன்றப்ப இது மட்டும் தான் தான் ரைட் பண்ணும் நெக்ஸ்ட் stars வந்து stars ஒண்ணே இருக்குல்ல நிறைய இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ stars plural ஃபார்முக்கு நம்ம the தான் யூஸ் பண்ணணும் plural ஃபார்ம் என்ன ரைட் பண்ணணும் the தான் யூஸ் பண்ணணும் சோ அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் stars னு சொல்றோம் இல்லையா அப்ப the stars னு சொல்றோம் எந்த ஒரு plural ஃபார்மா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் the தான் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் children அப்படின்றப்ப children அது சிங்குலர் ஃபார்ம் childrenோட சிங்குலர் child their children அது plural ஃபார்ம் என்னது children சோ அப்ப childrenன்றப்ப நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்ப நிறைய children சொல்வீங்களா நோ ஏன்னா அர்த்தம் ஒண்ணே தான் மீனிங் அப்ப plural ஃபார்ம் ரைட் பண்ணிட்டு நான் சொல்றேன் the children அப்படி தான் சொல்லணும் ஓகேவா சோ plural ஃபார்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் the ரைட் பண்ணலாம் next one only one such thing around இந்த சரௌண்டிங்ல இந்த சரௌண்டிங்ல ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் வச்சுக்கலாம் டெம்பிள் வச்சுக்கலாம் மியூசியம் வச்சுக்கலாம் ஓகே ஸ்டேடியம் வச்சுக்கலாம் ஏதாவது இந்த அரௌண்ட் இந்த சரௌண்டிங் சுற்றி ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒன் அதர் செய்யலாம் only one such thing around next one the best next எப்பதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா best he is the best swimmer he is the toppest person in our class he is அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்టిక్యులர் பர்சனை மட்டும் குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா அப்ப அதுக்கு பேரு பெஸ்ட்ன்ற வர்க்க நம்ம இத யூஸ் பண்ணுவோம் he is the best swimmer he is the best honest person he is the honest person he is the best clever girl sorry she is the best artist in our class so அந்த மாதிரி நம்ம பர்టిక్యులரா ஒருத்தரை பத்தி மட்டும் சொல்றப்ப நம்ம அத யூஸ் பண்ணுவோம் are you understand children okay children next we see about
இந்த லெசனில் உங்களுக்கு 2 கிராமர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர்டிகல்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன் மீன்ஸ் வாட்? anybody identify? Position words. Okay, preposition என்னது? Position words. Position words தான் என்ன சொல்றோம்? Preposition னு சொல்றோம். Position. இப்போ position என்னது? For example, what I position? என்னோட position என்னது? I am standing. I am standing. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நின்னுட்டு இருக்கேன். Okay, so I am standing. நம்மளோட position, நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கு? பொசிஷன் அது ஒரு நவுனா இருக்கு, ஒரு எதா இருந்தாலும் ஒரு எந்த பொசிஷன்ல இருக்கு, ஒரு நவுன் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றதுதான் இப்போ ப்ரிப்போசிஷன் சொல்லிருக்காங்க. அதுதான் பொசிஷன் வேர்ட்ஸ். இப்போ நிறைய பொசிஷன் வேர்ட்ஸ் இருக்கு. இன், ஆன், பிஹைண்ட், அண்டர், டாப், பாட்டம், ஸோ இந்த நிறைய பொசிஷன் வேர்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புக்கை டேபிளுக்கு அடியில் வைக்கிறோம். ஸோ அந்த புக்கோட பொசிஷன் என்னது? இந்த புக் இஸ் அண்டர் த டேபிள். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு புக்கை என்ன பண்ணுறோம்? ஒரு டேபிளுக்கு அடியில் வைக்கிறோம். ஸோ அந்த புக்கோட பொசிஷன் என்னது? இந்த புக் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பொசிஷன் வேர்ட்ஸ். நீங்கள் ஒரு புக்கை ஒரு பென்சில், உங்களோட பென்சில் பாக்ஸை டெஸ்க் மேலே வைக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த பென்சில் பாக்ஸோட பொசிஷன் என்னது? பென்சில் பாக்ஸ் ஆன் தி டேபிள் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பொசிஷன் வேர்ட்ஸ். ஸோ பொசிஷன் வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஹியர் we see about this position words only: across, along, through, around, over. இந்த லெசன் இங்கே நீங்கள் என்ன இந்த பொசிஷன் வேர்ட் பார்க்க போறீங்க? இந்த பொசிஷன் வேர்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் பற்றி பார்க்க போறீங்க. அக்ராஸ் அப்படின்னா என்னன்னா குறுக்கு அப்படின்னா அக்ராஸ் அப்படின்னா என்னன்னா கிராஸ். அக்ராஸ் என்னது? கிராஸ், குறுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன சொல்றோம்? ஒரு வழி பெருசா இருக்கு, நம்ம குறுக்கோடியில் போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அக்ராஸ். நெக்ஸ்ட் அலாங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்துல அப்படின்னு. அலாங் என்னது? நியர். அலாங் மீன்ஸ் ஃபார் நியர். நம்ம பக்கத்துல இருக்கிறது என்ன சொல்றோம்? அலாங்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிரதரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், ஃபாதர், உங்க ஃபாதர் கூட போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பக்கத்துல தானே போறீங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போறீங்க அப்படின்னா அவங்க கூட கைப்பிடிச்சு பக்கத்துல தானே போவீங்க. அதான் சொல்லிருக்காங்க அலாங். அலாங் என்னது? நியர். நெக்ஸ்ட் ஒன் வாட்? த்ரோ. த்ரோ மீன்ஸ் வழியாக. த்ரோ என்ன அர்த்தம்னா வழி, அந்த பாத். ஸோ த்ரோன்னு என்னது? அந்த வழியாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ் வழியாக நான் போகிறேன். ஸோ இந்த பாத் சரியா? ஸோ த்ரோ அது மூலமாக அதுக்கு தான் அந்த பொசிஷனுக்கு அந்த த்ரோ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அரௌண்ட் என்னது? சுற்றி. சரௌண்ட் சுற்றி நான் சொல்கிறோம், அதாவது சுற்றிலும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அரௌண்ட் என்னது? சுற்றிலும். நெக்ஸ்ட் ஓவர் என்னது? ஆன், மேலே. ஓவர் என்னது? மேலே. Cat over in the wall. Over the wall. Cat is over sitting over the wall. அப்படினா இந்த cat எங்க இருக்கு? அந்த வால்க்கு மேல உட்கார்ந்திருக்கு. அப்படியே over the airplane is flying over the sky. இந்த வானத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கு. சோ அதுதான் என்ன சொல்றோம்? over. சோ இந்த preposition words மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சோ preposition means position words. preposition என்ன சொல்றோம்? position words சொல்றோம். சோ ஒரு noun வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் பொசிஷன் வேர்ட்ஸ். அடியில இருக்கா, அண்டர்ல இருக்கா, பாட்டம்ல இருக்கா, டாப்ல இருக்கா அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் அக்ராஸ் அப்படின்னா கிராஸ், குறுக்க நடந்து போகுது. குறுக்க போற வழியில தான் அக்ராஸ் சொல்லுவோம். அலாங் என்னது? நியர், பக்கத்துல. த்ரோ மீன்ஸ் வாட்? பாத்து வழியா போறோம், இந்த வழியா போறோம், இது மூலமா போறோம் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் அரௌண்ட் மீன்ஸ் சுற்றிலும், நம்ம சுத்தி இருக்கிறது. ஓவர் மீன்ஸ் என்னது? ஓவர் என்னது? மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Okay children, next we see your book exercise prepositions. First preposition grammar junction இருக்க prepositions பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ பாக்ஸில் ரெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க prepositionக்கு. Here the words through and along are prepositions. Through and along are prepositions. They show movement. They show என்னது? மூமெண்ட்னா என்னது? மூமெண்ட்டாக என்ன சொல்கிறோம்? நடக்கிறது. மூமெண்ட்டில் என்னது? நடக்கிற. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு அந்த எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான்
மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. throw shows the little boy getting out of the door. Along describes his movement by the side of the garden wall. Other prepositions that show movement are around and over. Examples: Ria walked along the street. Here the word along explains the movement from one end of the street to the other end. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, அலாங்னா என்ன அர்த்தம், அலாங்னா என்ன சொல்லியிருக்கேன், நியர், பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே என்ன, இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியா வாக்ட் அரவுண்ட் த ட்ரீ. ரியா வாக் அரவுண்ட் த ட்ரீ. ஹியர் த வேர்ட் அரவுண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் வாக்கிங் இன் எ சர்க்கிள், யூஸ்வலி வித் an object in the middle. ஸோ சர்க்கிள். ஸோ இந்த ரியா என்ன பண்ணுற, இந்த ட்ரீயை சுற்றி நடந்து வரா, அதாவது அவளோட மூமெண்ட் என்னது, வாக்கிங் மூமெண்ட் இன் அரவுண்ட் த ட்ரீ, இந்த ட்ரீயை சுற்றி சர்க்கிள். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அரவுண்டு. நெக்ஸ்ட் ஒன், ரியா வாக்டு ஓவர் த பிரிட்ஜ். ஹியர் த வேர்ட் ஓவர் எக்ஸ்பிளைன்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் வாக்கிங் ஆன் எ பாத். தட் இஸ் அட் த லெவல் ஹையர் தென் த கிரவுண்ட். ஸோ இந்த என்ன பண்ணுறான், ஓவர், இந்த பிரிட்ஜு மேலே ரியா நடந்து போயிட்டுருக்கான் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஓவர்னு. ஓகேவா. Next, Ria walked through the town. Here the word through explains the movement of walking down the middle of the town to the other side. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் த்ரோ சொல்லியிருக்கேன் இல்லையா. அதான் இங்கே பாரு, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரியா வாக்டு அக்ராஸ் தி ரோட். ஹியர் த வேர்ட் அக்ராஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் வாக்கிங் ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் தி ரோட் டு அதர் சைட் ஆஃப் தி ரோடு. அக்ராஸ் அப்படின்னா இந்த ஒன் சைட் ஆஃப் தி ரோடு டு அதர் சைட் ஆஃப் தி, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ரியா வாக்டு அக்ராஸ் தி ரோடு. நெக்ஸ்ட் ஒன், you understand children? Okay, next we see your book exercise. Match the pictures in column A and to the sentences in column B. First one என்னது, the girl என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ டாகை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணலாம், the girl is walking across the street with her dog. ஸோ அந்த என்ன பண்ணுறா, அந்த குறுக்க என்ன பண்ணுறா, கிராஸ் பண்ணுறா ரோடு. ஸோ அப்போ across the street, this is the first one. Okay, next one, what picture, அவன் என்ன பண்ணுற, ரைடிங் பைசைக்கிள் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீதர் இஸ் ரைடிங் எ பைசைக்கிள் அலாங் தி பேங்க் ஆஃப் தி ரிவர். பேங்க் ஆஃப் தி ரிவர்னா ரிவரோட கரை தான் சொல்லுவோம். ஸோ அவன் என்ன பண்ணுறான், கரைக்கு பக்கத்தில் பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the children, what doing the children? The children are dancing around the tree. இந்த ட்ரீயை சுற்றி என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், Arun is hiking through the forest. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த ஃபாரஸ்ட் வழியாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ திஸ் இஸ் அ ஃபோர்த் ஒன். Okay, are you understand? Okay, next one, select the correct prepositions from the brackets to complete the sentences. The Ganga flows dash Bengal. Shyam ran dash the playground. Okay children, next fill up, select the correct prepositions from the brackets to complete the sentences. Again இப்போ சொல்லிட்டேன். Again we see, the Ganga flows dash Bengal. ஸோ இந்த கங்கா வந்து எங்கேப்போ அந்த பெங்கால் வழியாக பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோஸ்னால் என்னது, பாயிறது. ஸோ அதுதான் இங்கே ஃப்ளோ சொல்லியிருக்காங்க, த்ரோ. ஸோ அப்போ இந்த வழியாக அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், த்ரோ. ஓகே, திஸ் இஸ் அ கரெக்ட் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன், ஷியாம் ரேன் டேஸ் தி பிளே கிரவுண்ட். ஷியாம் ரேன் டேஸ் தி பிளே கிரவுண்ட் அரவுண்ட். ஸோ அரவுண்ட் மீன்ஸ் வாட், சர்க்கிள். ஸோ ஷியாம் ரேன் அரவுண்ட் தி playground. Next one, it is dangerous to walk dash
the street when there is no zebra cross. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் the street has no zebra crosses. no zebra cross நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அக்ராஸ் குறுக்க நடந்து போகிறது கஷ்டம். ஸோ அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணலாம், அக்ராஸ். நெக்ஸ்ட் ஒன், கரண் ஜம்ப்டு டேஷ் த வால் டு ஓப்பன் த கேட். ஸோ ஓவர் த வால், ஜம்ப்டு ஓவர் த வால். நெக்ஸ்ட் ஒன், ஷி வாக்டு டேஷ் த பிரிட்ஜ் மேலே நடந்து போனோம். ஸோ ஓவர். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with correct preposition of movement. Neha helped an old woman walk dash the street. Across the street. அந்த old woman வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ஸோ அக்ராஸ். ராமன் and Ashok walked dash the beach along. ஸோ இந்த பீச்சுக்கு பக்கத்தில் நடந்து போனால், ஸோ along. The children were running dash the Christmas tree. Around the Christmas tree. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட், the aeroplane flew dash the clouds. over the clouds. ஸோ ஏரோப்ளேன் எங்கே போச்சான், அந்த cloudsக்கு மேலே. ஓகே, flew over the clouds. Next one, the nail went dash the cardboard. throw the cardboard. Okay children, next we see about grammar station. Here you see the blue box, and this is this also you see. இங்கே பாருங்கள், இந்த ஆர்டிகல்ஸ் டெஃபினிஷன் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, சேம் திங் தட் ஒன். ஓகே, ஸோ நான் சொன்னது அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் we see your book exercise. ஓகே, underline the correct article. So they given two article here, a and an. My dog wears old sweater in the winters. So how do you find which article come here? How do you find, எப்படி கண்டுபிடிப்பீங்க? You see this letter. Okay, so you see this word. So இந்த வேர்டுக்கு முன்னாடி தானே ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பார்க்கணும். இந்த வேர்டை ரீட் பண்ணி பார்க்குறப்ப என்ன சவுண்டு வருது, the sound comes vowel sound or consonant sound. vowel sound வருதா, consonant sound வருதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன ரைட் பண்ண முடியும், கரெக்ட் ஆர்டிக்கல் ரைட் பண்ண முடியும் இல்லையா. எஸ், ஃபர்ஸ்ட், my dog wears old sweater in the winter. Here you see you read the word old. So old read பண்றப்ப நமக்கு என்ன சவுண்ட் வருது, o sound is a vowel sound or consonant sound? Anybody identify? Yes, vowel sound. So உயிரெழுத்துக்கள் sound o sound வருது இல்லையா, so old. So vowel sound. So which article right here? And vowel sound means what I told? And I told, no? Yes. Next one, we had great party last Sunday. We had great, here also two articles given here. So we had great party. இந்த ஆர்டிகல்ஸை விட்டுட்டு அடுத்து இருக்கிறத ரீட் பண்ணுங்கள். We had great party last Sunday. So great party last Sunday. So இந்த great ரீட் பண்ணி பாருங்கள், great. So which sound come here, consonant or vowel sound? Great, g. So consonant sound, no. So which article right here? Yeah. So you circle here. We had a great party last Sunday. Next one, we went to new shopping mall that was inaugurated last week. We went to dash new shopping mall that was inaugurated last week. ஸோ நியூ ஷாப்பிங் மால், வாட் ஐ டோல், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நியூ ஷாப்பிங் மால் ஏ அண்டு த கொடுத்துருக்காங்க. நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பிங் மால், அந்த பிளேஸில் இது ஒரு ஷாப்பிங் மால் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரே ஒரு நவுன் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன ஆர்டிக்கல் ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், த இல்லையா. ஸோ அப்போ த ரைட் பண்ணும். we went to the new shopping mall. புது ஷாப்பிங் மால் இப்போ பர்டிகுலராக சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ த ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஆர்டிக்கல். ஸோ ரெக்கார்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரன்ஸ் scored in test cricket is held by Sachin Tendulkar. Record of highest runs scored in test cricket is held by Sachin Tendulkar. So Sachin Tendulkar தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க, நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணலாம், த ரெக்கார்டு. ஸோ
the record of highest runs, highest. ஸோ இங்கே பாருங்கள் இஎஸ்டி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஹையஸ்ட் இஎஸ்டின்னு என்னது சொன்னேன் இல்லையா, பெஸ்ட். ஸோ அதுதான் இங்கே ஹையஸ்ட். ஸோ த கிவன் ஆல்சோ இஎஸ்டி ஹையஸ்ட். அப்போ தான் ரைட் பண்ணுவோம். த ரெக்கார்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் தி டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ஹெல்டு பை சச்சின் டெண்டுல்கர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Our old gardener is honest person. Our old gardener is honest person. Listen children, you see, you read the word honest. You read the word honest. You don't read ha. You don't read ha sound. என்ன பண்ண ஆ சவுண்டில் அப்புறம் ஹானஸ்ட்னு படிக்கக்கூடாது, ஆனஸ்ட்னு படிக்கணும். ஹச் இஸ் த சைலண்ட். ஸோ ஆனஸ்ட், ஹச் சைலண்ட்டாக இருக்கப்போ, இந்த ஹச் சைலண்ட்டாக இருக்கப்போ இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ அப்போ என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணும், ஓ லெட்டர் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ ஓ லெட்டருக்கு என்ன சவுண்ட் வருதோ ஆ சவுண்ட் வரும். ஓ லெட்டருக்கு என்ன சவுண்ட் வரும், ஆ சவுண்ட் வரும். ஸோ நம்ம எதுக்கு இந்த வேர்டு சைலண்ட்னு எதுக்கு சொல்கிறோம், சைலண்ட் அப்படின்னா அந்த வேர்டு அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஹச் ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் ஓ ப்ரொனவுன்ஸ் பண்ணனா ஆனஸ்ட் பர்சன். ஸோ ஆனஸ்ட் பர்சன்னு நம்ம படிக்கிறப்ப என்ன சவுண்டு வருது, ஒவ்வொரு சவுண்டு ஆ சவுண்டு வருது இல்லையா. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணணும், என்ன சர்க்கிள் பண்ணணும், an honest person. Our old gardener is an honest person. Okay, next one. Fill in each blank with the correct article. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ண கரெக்ட் ஆர்டிக்கிள் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் சச் எ ஹாட் டே தட் ஐ வாண்டட் டு ஹாவ் டேஸ் ஐஸ்கிரீம். ஹாட் டே ஐ வாண்டட் டு ஹாவ் டேஸ் ஏ ஆர் ஆன் ஆர் த. ஸோ யூ சி த நெக்ஸ்ட் noun ice cream. So I sound. So I sound means our vowel sound, no. So what do you write, an, an is the right one. Next one. Dad reached his office late because he had dash flat tire. Has late had dash flat tire. So ஒரு டயர் வாங்கினா, டயர் வச்சுருந்தா. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணணும், ஃப்ளாட்டுன்றப்போ கான்சோனன்ட் சொன்னோம். ஸோ அப்போ எ ஃப்ளாட் டயர். நெக்ஸ்ட் ஒன். ரோமல் ஆல்வேஸ் டேக்ஸ் டேஸ் பஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிரைவிங் டு ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ பஸ் டேக்ஸ் always takes dash bus instead of driving to his office. ஸோ அவன் என்ன பண்ண always takes அப்படின்றப்ப அவன் என்ன பண்ண ஒரு பஸ்ஸே தான் எப்போ பார்த்தாலும் செலக்ட் பண்ணுறான். ஸோ அப்போ என்ன பண்ணும், த பஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். வாட் டஸ் வண்டர்ஃபுல் மூவி வாட் அ வண்டர்ஃபுல் மூவி அப்படின்றப்ப வாஸ். ஸோ what a wonderful movie. Next one. Please wear your helmet. Dash traffic is very bad in dash evenings. So helmet, the traffic. So the traffic is very bad in the evenings. the evenings மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் டைமில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஏன் டிராஃபிக் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா ஒரே ஒரு டிராஃபிக் தான் இருக்குமா. டிராஃபிக்னா என்ன, நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிற்கிறது தான் நம்ம டிராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணும், த டிராஃபிக். நெக்ஸ்ட் வெரி பேட் இன் த ஈவினிங்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டதுனால த ஈவினிங்ஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்போசிஷன் டெஃபினிஷன்ஸ் ஆல்சோ தே கிவன் ஹியர் அண்ட் ஹியர் தே கிவன் ப்ரிப்போசிஷன் டெஃபினிஷன்ஸ். ஓகே, யூ ரீட் அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கிவன் ப்ரிப்போசிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நவ் வி see your exercise. ஓகே. எஸ். டிக் each sentence that shows the preposition of movement and across the others. ஸோ இங்கே கொடுத்துருக்க எதுனா இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் எங்கெங்கே ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் ட்ரிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் இல்லை அதை ராங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, லிசன் சில்ட்ரன். ஆன் இன் ஆல்சோ ப்ரிப்போசிஷன் தான். பட் இங்கே நம்ம புக்கில் என்ன உங்களுக்கு என்ன ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அக்ராஸ் அலாங் த்ரோ ஓவர் அண்ட் அரௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதை மட்டும் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஹி சாட் ஆன் த சேர். ஸோ அந்த ப்ரிப்போசிஷனில் ஏதாவது இங்கே இருக்கா, நோ. ஸோ திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஒன். மோஹி ஜம்ப்ட் ஓவர் த ஹர்ட்லஸ் ஈஸிலி. ஸோ தி கிவன் ஓவர். ஸோ திஸ் இஸ் அ ரைட். Next one. Tony cycled along the railway tracks. They given in preposition what, along. So this is right.
Next one, I kept all my toys in the cupboard. They given anyone here for across, along, through, or around, over? No. So this is wrong. Next one, the police chased the robbers through the lanes of the city. They given through. So this is right. Next one, you must be careful when you walk across a street. They given which preposition here? Across. So this is right. Next one, the little boy hid behind a tree. So behind also one preposition, but not mentioned here. Not mentioned here behind. So அவங்க என்ன பண்ணல, behind one of the preposition, but உங்களுக்கு preposition இங்கே கொடுக்கல. So this is wrong. Okay va? Next one, fill in the each blank with the correct option from the brackets. The cat jumped dash the wall and disappeared into the dark night. Jumped. So cat எங்க jump பண்ணும்? Over the wall. So we write over. Okay va? Next one, the dog happily ran dash with his master. So எங்க போனோம்? Along. Along means what? Near சொன்னேன். So along with his master. Next one, it was thrilling to sit in the train as it passed through the tunnels. So through is the right answer. Next one, in these modern times we can travel dash the globe in a day. So we can travel dash around. So என்ன பண்ணோம்னா modern times. So time கழிச்சு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேர்ல்டை சுற்றி ட்ராவல் பண்ண விரும்புகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், த ஷட்டில் காக் ஃப்ளூ டேஷ் த நெட். ஓவர் த நெட். நெட்டுக்கு மேலே பறந்துருச்சு. ஸோ ஓவர் த நெட். ஹியர் ஆல்சோ யூ ரைட் அரவுண்ட். ஓகேவா? Next one, last one. The prepositions in these sentences have been wrongly used. Rewrite each sentence with the correct preposition. So they given preposition here, these sentences, but that is wrong. That is wrong. You write the correct preposition. Preposition கொடுத்துருக்காங்க, பட் என்ன கொடுத்துருக்காங்க? ராங்காக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ரைட்டாக ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the hot air balloon floated along the hills. Along the hillsனு சொல்லியிருக்காங்க. alongனா என்னது? near. So this is wrong. So what do you write? Over. So you cross along, then you write over. Next one, Mihi Sen is the first Indian to swim over the English Channel. So which preposition given here? Over. So this is right or wrong? Wrong. So என்ன ரைட் பண்ணலாம்? So you cross over, then you write across. Okay, next one, I looked across the window and saw a peacock dancing. I looked across the window. Across என்னது? குறுக்கே போகிறது சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் ராங். ஸோ ஐ லுக்டு த்ரோ த விண்டோ. என்ன பண்ணேன்? விண்டோ வழியாக பார்த்தேன். ஸோ த்ரோ. என்ன பண்ணிட்டாங்க? விண்டோ வழியாக பார்த்தேன். என்ன பார்த்தேன்? saw a peacock dancing. விண்டோ வழியாக பீகாக் டான்ஸ் பண்ணுறதை பார்த்தேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், the children ran along the garden playing catch me if you can. So along the garden is right or wrong? Wrong. So around. What is the right answer? Sorry, across. Across is the right answer. Across the garden playing catch me if you can. Next, when children start learning to swim, they swim through the edge of the swimming pool. So this is a wrong. So what do you write? Along. Okay children, this is enough. All are understand articles and prepositions. Okay, are you understand or not? Okay children, are you understand? Okay, remaining, and this lesson over. Thank you.